மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, நீங்கள் இலங்கைக்கு நல்லுறவை மேம்படுத்த செல்வதாக செய்தி மத்திய தொலைக்காட்சியிலே கண்டேன். மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு அவர்களுடன் நல்லுறவு வேண்டாம். என் குல மக்கள் அங்கே மாண்டு விட்டார்கள். அனைவரும் இறந்து கொன்று விட்டார்கள். உலக நாடுகள் கொன்று விட்டது என் ஈழ தமிழர்களை. அதை பற்றி நான் கூற இப்பொழுது விரும்பவில்லை. நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று. எங்கள் தமிழக மக்கள் ராமேஸ்வரம் சென்று மீன்பிடித்து கொண்டு வரும்பொழுது இலங்கை கடற்படையால் துன்புறுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, சிறைப்பிடிக்கப்பட்டு, நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் உடனடியாக நீங்கள் திரும்பும்போதே அவர்களை கையோடு அழைத்து வாருங்கள். முடிந்தால் நீங்கள் இந்திய பிரதமர், பெரிய வல்லரசு நாடு ஆகப் போகிறது, அதனுடைய பிரதமர் என்றால் நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கின்றேன். நீங்கள் ஒரு பெரிய பாரத பிரதமர் தான், இருந்தாலும் என் மனம் வேதனையின் வெளிப்பாடு தான் இந்த பேச்சு. எனவே நீங்கள் போய் சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை சொல்லவில்லை, இலங்கை தமிழர்கள், அதாவது தமிழ் மக்கள், இலங்கை தமிழர்கள், இலங்கையிலிருந்து இங்கு வந்து பிழைக்கக்கூடியவர்கள், அது மட்டும் அல்லாமல் இங்கிருந்து மீன் பிடிக்க செல்லக்கூடிய ராமேஸ்வரம் மக்கள், கடல் வழி மார்க்கமாக மீன் பிடித்து கொண்டு எல்லை தாண்டியதற்காக குற்றம் சுமத்தப்பட்டு அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்டு வாருங்கள். அவர்கள் மேல் இருக்க வழக்குகளை தள்ளுபடி செய்யுங்கள். இந்த உறவு மட்டும் ஏற்படுத்தினால் போதும். இன்னொன்று நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமெரிக்கா டிம்பர் அவர்கள் நண்பர், எனக்கு மோடி என்ன நண்பரோ அவருக்கும் உனக்கு தான் தெரியும், மாமன் மச்சான் போல இருக்கிறது நீங்கள் இருவரும். ஏனென்றால் தமிழக மக்கள், இந்திய மக்கள் மீது வரி செலுத்தக்கூடிய நாடுகளுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு? அந்த வரியில் எனதோ பங்கும் ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் அந்த நாடுடன் நட்புறவு எதிர்பார்க்கிறீர்கள் அமெரிக்காவுடன்? எனவே இந்த அமெரிக்கா விதிக்கப்படக்கூடிய அனைத்து வரிகளையும் மக்கள் மத்தியில் விற்பனைக்கோ அல்லது உபயோகத்திற்கு வரக்கூடாது. எங்கள் திருநாட்டில் அனைத்தும் விளைகிறது. உணவு, உடை, ஆடம்பர பொருள்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள் அனைத்தும் எங்கள் தமிழக விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞானிகள் தயாரிக்கிறார்கள். எனவே அமெரிக்காவை கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வரி விதிப்பை ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நினைவுபடுத்துகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் வெளிநாடு சுற்று பயணம் செல்லும் பொழுது நீங்கள் வேண்டுமென்றால் அந்த நாடை சுற்றி பார்த்து வாருங்கள். ஆனால் நல்லுறவு என்ற பெயரால் நல்லுறவு இப்போதில்லை, நேரு காலத்திலே ஏற்பட்டு விட்டது உலக நாடுகளே. அதாவது இந்தியா எந்த நாடுடன் கூட்டுச்சேர நாடு நடுநிலை வைக்கும் என்பது எங்கள் இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பாரத பிரதமராக தாங்கள் தயவு கூர்ந்து, என் தனிப்பட்ட கருத்தாக இதை நான் பதிவிடுகிறேன், நீங்கள் இலங்கை தமிழர்களை நீங்கள் வரும்பொழுது கையோடு அழைத்து வந்து விடுங்கள். சிறையில் இருக்கக்கூடிய எங்களோ மக்கள், எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்கள். வயிற்று பிழப்புக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றவர்களை இலங்கை இராணுவம் அடித்து துன்புறுத்தி சிறைப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் தினம் தினம் இதை தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாகவும், அதே சமயத்தில் வரும்பொழுது தனி விமானங்கள் மூலமாக எனது தமிழ் மக்களை, அதே சமயம் இலங்கையில் வாழ தகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய, அங்கு துன்புறுத்தப்படக்கூடிய இலங்கை தமிழர்களை, அவர்களையும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய இடம் இருக்கிறது. எங்கள் தமிழ்நாட்டில் வந்தவரை வாழ வைக்கும் எங்கள் தமிழகத்தில் நாங்கள் எது வேண்டுமானாலும் அவர்களை அனுசரித்து போவோம், இலங்கை தமிழர்களை. எனவே அவர்களையும் அழைத்து வாருங்கள். அதுதான் நல்லுறவு என்பதை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.